ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டால், லூலு இவர் போய் ஷாம்பு, பேஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கின்னு வரணும். ஏன்னா சுத்தமாக தீந்திடுச்சு எனக்கு. அது கொஞ்சம் முக்கியமான வேலை. அதுக்கு முன்னாடி இட்லி வாங்கின்னு வந்திருக்கேன். இட்லி சாப்பிட்லாம். நல்லா கலர்ஃபுல்லாக ப்ளேட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கடல சட்னி நல்லாயிருக்கு. அப்புறம் கார சட்னி அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் சாம்பார் இதுவும் நல்லாயிருக்கு. வடை, கடல சட்னி தொட்டு சாப்பிடுவோம். வடையும் ரொம்ப சாப்பிட்டா நல்லாயிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு லூலுவில் போய் ஆஃபரில் இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன பொருள் போய் வாங்கின்னு வரலாம். லூலு அங்கே வந்தால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, ஷாம்பு எதுவுமே ஆஃபரில் கிடைக்கல. பேண்டீன் ஷாம்பே இல்லை. தேடி பார்க்கணும், எதுனா இதுதானு பார்ப்போம். காசு இருக்கும்போது ஆஃபரில் கிடைக்க மாட்டேங்குது, காசு இல்லைன்னா ஆஃபரில் கிடைக்குது. க்ளோஸ்அப் பேஸ்ட்டு 156 கிராமு 690 ஃபில்ஸ். குட் டே பிஸ்கெட்டு 690 ஃபில்ஸ். இதில் 8 பீஸ் இருக்கும், சின்ன சின்னது. சுத்தமாக ஆஃபரே கிடைக்க மாட்டேருக்கு. என்ன பொருள் வாங்குறதுன்னே தெரில. சுற்றி சுற்றி வந்து நிற்கிறேன். 2 பொருள் தவிர வேறு எதுவுமே எடுக்கவும் இல்லை. இவ்வளோ பெரிய காரு 12 தினாரு. கண்டிப்பாக வாங்கலாம். ஊருக்கு போகும்போது என் பையனுக்கு வாங்கின்னு போகணும். கிறிஸ்மஸுக்கு கேக் எல்லாம் ரெடியாக வச்சிட்டாங்க. ஆல்கஹால் ஃப்ரீ. இது ட்ரிங்க்ஸ் கிடையாது, சும்மா ஒரு ஜூஸ் மாதிரி. ப்ளம் கேக் எவ்வளோ? ஒரு தினார் 890 ஃபில்ஸ். லூலுவில் இதுமாரி ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தா இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஏதோ 22 தானிய கூட்டு, பனானா ஸ்லைஸு, அப்புறம் ட்ரை ஓட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 22-30 ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தினார் 490 ஃபில். இது நல்லா வறுத்து தூள் பண்ணி வச்சிங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும். 1 கிலோ அளவுக்கு இருக்குது. யாருன்னா வந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சேமியா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். லூலுவில் சேமியா எடுத்துக்கலாம். இது சேமியா எவ்வளோன்னா 440 கிராம் 350 ஃபில்ஸ். எந்த பொருள் வாங்கலை, அந்த 3 பொருள் தவிர. வீட்டுக்கு போகலாம். டுடே லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இட்லி கூட சாம்பார் கொஞ்சம் இருக்குது. சாப்பாடு ஒயிட் ரைஸ், சிக்கன், சாம்பார் பிசைஞ்சி சிக்கனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். 8 hours later. ஓனரு 12 மணிக்கு ஏர்போர்ட் வர சொன்னார். எங்கள் பெரிய பையன் என்னோடய காரை எடுத்துன்னு போயிட்டான். அவனோட காரு சர்வீஸ் சென்டரில் விட்டு வந்துட்டான். போகும்போதே சொன்னேன் நான், 11 மணிக்கெலாம் வந்துடுறா, நான் 12 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வந்துடுறேன் குமார்னு சொன்னான். டைமு 10 மணி ஆச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. எப்போ வருவான்னு தெரில. வரலன்னா கூட இருக்கிற ஒரு கார் தான் எடுத்துன்னு போகணும். பைத்தியக்கார மாரி வெளியே உக்காந்துக்கிறேன் படி மேலே. பார்க்கலாம் வரானா, எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்ட்டு. டைமு 11:49 ஆகுது. செம டிராஃபிக்காக இது செம டிராஃபிக்கான்னு சொல்கிறேன். வண்டி ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. போலீஸ் வர ஒரு பக்கம் பின்னாடி கத்துறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. 11:41க்கு ஏர்போர்ட் உள்ளே வந்தேன். இப்போ டைம் பாருங்கள், 1:59. இன்னும் ஓனர் வரல. அந்த கேட்டையே தான் எதிர்பார்த்துன்னுக்கிறேன். இன்னும் வர்றாருன்னு இன்னும் வந்த பட ஆளு காணும். 12 மணிக்கு வா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மணி 2 மணி ஆகும்போது இன்னும் வரல. மேடமும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, குமார் பாபா வந்துட்டாரான்னு.
மாமா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஓனருக்கு. அந்த மெசேஜும் சென்ட் ஆகலை. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகல. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் போகல. என்னன்னு தெரில. ஒன்றும் ஃப்ளைட்டில் வந்து நிற்கிறாரா இல்லை மொபைலு செல்லு ஆஃப் ஆகிடுச்சா எந்த தகவலும் தெரியல. இப்படியே வெயிட் பண்ணி எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. வந்தாருன்னா ஓனர் எட்டுன்னு வீட்டுக்கு போவோம். நாளைக்கு காலையில் ஸ்கூல் வர இருக்குது. ஸ்கூலுக்கு 6:30 மணிக்கு வர ஏந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கி ஏந்திரிச்சு திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.